2 எடுத்தாச்சு, 3 குத்தி கீழே இழுத்தாச்சு, 3 இங்கே போட்டாச்சு. ஓகே, 3 செயின் கூட வச்சுக்கோங்க. 4 இங்கே போட்டுட்டு 4 பக்கத்தில் செயின் போடுறோம். ஒரே நிமிஷம். 4 செயின் போட்டாச்சு. இந்த செயின் எப்படி கிராஸாக இழுக்கும்போது இந்த ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடம் குட்டியாக லாக் விடும். ஸோ இது லாக் எடுத்துக்கலாம். 3 செயின் 4 லாக், இப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த லைன் ஃபுல்லாக நான் போடுறேன், கரெக்டாக பாருங்கள். 2 3 செயின் 4 லாக் ஆயிடுச்சா? இப்போ நம்ம கையில் 1 இருக்கு அர்த்தம். ஸோ இது 2 3 4 லாக். இதே ரிவைஸ் பண்ணி ஃபுல் ஸ்டிச்சஸ்க்கு போடணும். இது வரைக்கும் எல்லாருமே ஸ்டிச்சஸ் சூப்பராக போட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாக்க உங்களுக்கு என்னென்ன கைட் பண்ணுமோ நான் A to Z கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ நம்ம 20th ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். ஸோ 21 22 இன்னும் 2 ஸ்டிச்சஸ் இருக்குது பேசிக்கில் முடிக்க. பேசிக்கில் முடிஞ்சதுக்கப்புறம் 2 ப்ளவுஸு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இதுலேயே ஒரு 2-3 இன்ஸ்டாகிராம் மூலியமாக எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருந்தது, அதையும் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்டிச்சஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் ஸ்டிச்சஸ் உங்கள் கூட பேசிகிட்டே போடுறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நீங்கள் ரொம்ப நாள் டியூரேஷன்ஸ் எடுக்கிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, இந்த ஃபாஸ்ட்டாக இருக்க நாளைக்கு இவ்வளோ டியூரேஷன்ஸில் எடுத்திங்கனாக்கா நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறது, ட்ரெண்டே போயிடும். ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கற்றுக்கணும். குழந்தைங்களுக்கு சொல்லி தந்தோடனே ABCD பிக்கப் ஆகிடுச்சுன்னு நம்ம எடுத்தோடனே 10ஆம் கிளாஸ் போடுறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு ABCD தெரிஞ்சாலும் அடிப்படை நாலேஜ் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த அடிப்படை நாலேஜை எப்படி தடம்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குல்ல. அதே தான் ஆரி ஒர்க்கில் இப்போ நீங்கள் ABCD பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ABCD முடித்த உடனே பறக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி இல்லை எங்களுக்கு நீங்கள் சிம்பிளாக கொடுங்கனாக்கா அதுக்கானதும் நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் முடித்த உடனே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இங்கே போட்டாச்சு. இப்போ நீங்கள் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம எப்பயுமே போடுவோம்ல அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்டேக்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அது என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா, இங்கே ஒரு டாட் தெரியுதா, அதே மாதிரி இங்கே ஒரு புள்ளி, நம்ம இழுத்ததெல்லாம் அந்த இழுப்பு இருக்குது கரெக்டாக. அந்த இழுப்பில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அங்கேயே குத்துறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் போடல, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா செயின் போட்டிருக்கேன், இப்போ அதுக்குள்ளேயே குத்துறேன். தெரியுதா டிஃப்ரென்ஸு? அந்த டாட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் போடுறீங்க, இப்படி போடுறீங்க. இப்படி போடும்போது என்ன ஆகுது, அது வந்து மிஸ்டேக்ஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ நான் இன்னும் ஜூமில் காட்டுறேன் பாருங்க. எங்கே போடணும் எங்கே போடக்கூடாது சொல்கிறேன். இப்படி குத்தணும். இது டாட் இருக்கு. ஓகே, இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் டாட் பண்ணக்கூடாது. இங்கே டாட் இருக்கு, இந்த டாட் அதாவது இங்கே இருக்கிறது நான் சொல்கிறேன், இந்த டாட் இருக்கா, அந்த டாட் உள்ளே போடுறது தான் சரி. ஓகேவா, பர்ஃபெக்டாக ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுறீங்க. பட்